அண்ணன் நயினார் நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப வித்தியாசமா தென்பட்டுச்சு. அதிமுக கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வலுப்படுத்துவார்கள், ஆனாலும் முடிவு என்ன என்பதை தேசிய தலைமை சொல்லுவோம் அப்படின்றாரு. அப்ப தேசிய தலைமை சொல்லும்ன்ற அந்த செக் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சரி சரி நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், இந்த முறை ராஜ்யசபாவை பாஜகவுக்கு ஒதுக்கிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்களா? இல்ல அதெல்லாம் இப்ப சொல்லிட முடியாது. அது அண்ணாமலையாவும் இருக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜனாவும் இருக்கலாம், யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன்னா அவராவது மாநில தலைவர் என்கிற நிலையில் இருந்து இப்போது வெளியேறி இருக்கிறார். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு 2 மாநிலங்களுக்கு ஆளுநர் பொறுப்பில் இருந்தவர். அந்த ஆளுநர் பொறுப்பில் இருந்து தேர்தல் களம் காண்பதற்காகவே அந்த பொறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு வந்தாரு. இப்போ நியாயமா என்ன பண்ணிருக்கணும், தேர்தல்ல தோத்துட்டாங்க, திரும்ப அதை ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கல, ஆளுநர் ஆக்கல. அப்ப ஒருவேளை ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அண்ணன் எல்முருகன் ராஜ்யசபாவுக்கு போனது கூட தமிழ்நாட்டிலிருந்து போகல, அவரு மாநிலங்களவைக்கு போனது வேறு ஒரு மாநிலத்திலிருந்து தான் போனார். அப்போ பாஜகவுக்கு மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் போகவில்லை. எனவே இது ஒரு பொன்னான நேரம், இதை பயன்படுத்தி கொண்டு செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தேசிய தலைமை வந்திருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த நயினார் நாகேந்திரனுடைய கமெண்ட்ஸ் அப்படிதான் இருந்தது.